ஒரு பாமரன் கையில் ஆயுதம் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனா வெறும் ஒரு இலையில எழுதிய 1330 வரிகளால் முழு உலகத்தை அசைத்திரற மாதிரியா இருந்தாரு. இவர்தான் நம்ம திருவள்ளுவர். 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஒரு எளிய கிராமத்தில ஒரு கவிஞன் பிறந்தார். அவர் பெயர் திருவள்ளுவர். அவர் ஒரு சூதகாரர், ஒரு நெய்யும் கைத்தொழிலாளி. ஆனா அவர் எழுதிய ஒரு புத்தகம் மட்டும் மனித வாழ்க்கைக்கு நெறி காட்டுற உலக நெறிமுறை ஆயிடுச்சு. திருக்குறள் வெறும் கவிதை இல்ல, அது ஒவ்வொரு வரியும் வாழ்க்கையின் போதுன்னு சொல்லணும். 1330 குறள்கள். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கை பாடம். அரசியல் வழிகாட்டும் குறள்கள், காதலை உயர்த்தும் குறள்கள், நெறி, நீதி, நேர்மை, பொறுப்பு அனைத்தையும் சொல்லும் தத்துவங்கள். ஒரு கவிஞன் அரசரைப் போல ஆட்சி பண்ணல, ஆனா அரசன் எப்படி ஆளணுங்கிறத சொல்லிட்டாரு. 2 பேர் சண்டை போட்டா நம்மம்மா சொல்லுவாங்கல்ல, திருக்குறள்ல படிச்சு முடிவெடுன்னு. அவ்வளவு செல்வாக்கு. இந்தியா மட்டும் இல்ல, ஐரோப்பியர்கள், சீனர்கள், மலைநாடுகள் கூட திருக்குறளுக்கு மரியாதை கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி, அல்பர்ட் ஷ்வைட்சர், லியோ டோல்ஸ்டாய் மாதிரியான உலகப் பெரியோர்களே அவரை புகழ்ந்திருக்காங்க. இதுதான் தமிழனின் பெருமை, தமிழின் தந்தை. இன்றைக்கு நம்ம இளம் தலைமுறைக்கு ரீல், ஷார்ட்ஸு, சினிமா இதுதான் வழி. ஆனா வாழ்க்கை எப்படி வாழணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னா மட்டும் போதும். நீ நன்மை செய், பிறர் பயனடையட்டும், நீ நல்லவனாக இரு, உலகமே உயரும். நம் வண்ணமயமான வாழ்கையில் வெறும் 2 வரி. அறம் செய்ய விரும்பு, பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடை. இதுவே வாழ்க்கையோட மீனிங். நம்ம கையில ஆயுதம் இல்லையா இருக்கலாம், ஆனா திருக்குறள் இருக்குது. அதனாலே நம்ம வாழ்க்கைய மாற்ற முடியும்னு உலகத்தை நம்ப வச்சவர் திருவள்ளுவர்.